ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா எப்படி திடீர்னு பெயின் வந்தது? ஏமா உடம்பு சரியில்லை நல்ல இருந்தாரு வீட்டில் போய் பார்க்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டு இங்கிருந்து போய் சொந்தரானே சனிக்கிழமை அன்னைக்கு ஹார்ட் அட்டாக். நான் நேற்று தான் தெரியும் எனக்கு எல்லாமே. எனக்கு தான் தெரியும். முடிச்சு அது காசு கொடுத்துட்டீங்கன்னா அது கணக்கில் வராது. ஏன்னு சொல்ல தரணும்லாம் என்ன அதுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அவங்க வந்து ஏற்கனவே பயப்படுறது ரொம்ப பயப்படுறாங்க. அதுதான் அவனுக்கு எதிரிய கொஞ்சம் இருக்குண்டா பயம். ரொம்ப பயந்து என்ன பண்ணுவ நீங்க? ஒரு பாசிட்டிவ் யோசனை பண்ணி பாரு. நீ பயந்துன்னா நீ இன்னும் அதிகமாச்சு என்ன பண்ணுவ? சுகர் பிபி இருந்தா பிபி இருந்தா என்ன பண்ணுவ நீ? இன்னும் ப்ரெஷர் பயப்பட்டியா? பயப்பட சொல்லு. பயப்பட பண்ண சொல்லியா? வந்துடும் மாமனார் குடிச்சுக்கிறோம். ஆர்பரில் வேலை செய்யும் போது ஒரு எப்படி பார்த்தா ஒரு 10 வருஷம் குடிச்சுக்கிறதான் ஓப்பன் சர்ஜரி தான். இதுல இருந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. கம்பெனி பெரிய கம்பெனி இருக்கு சார். அங்கே ராயபுரத்துக்கு இருக்கு. ராயபுரம் செட்டிங்கி எந்த கட்சி வச்சுதான் கட்சி விடுவாங்க. பார்த்து இதெல்லாம் Hey,
ஓவர் அந்தாப்பா இனிமே நம்ம நம்பிட்டாம்பா என்ன தெரியுமா இவங்க தலையை வெட்டி போய் எடுத்து விட்டுருவேன் வெட்டக்கூடாதுன்னு நானே விட்டு தலையை போட்டு மீன்லாம் இப்படிதான் வருது குமரப்பறையை தோல் உரிக்காம குமரப்பறையை தோல் உரிக்காம வெட்டி போறாங்க. ஆமா அது என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. முக்கால்வாசி மீன் வெட்டிட்டு இன்னும் 10 மீன் தான் இருக்குது. அதான் கடைசியில பார்த்தா இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் பாக்குறாங்க அப்படி சொல்லி மீன் கொஞ்சம் இதுவாகுதுல்ல மீன் ஒன்றும் ஆகாது. இல்ல சின்னதா தெரியுதுல்ல தோலுக்குதா அதெல்லாம் பாக்கலாம்.